ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஜெயகாந்தன் அவர்களின் கைவண்ணத்தில் எந்தன் கண்ணோடு கலந்துவிடு. குரல் அனிதா காளிராஜ். இளமை சுமையை மனம் தாங்கிக் கொள்ளுமோ, குலுங்கும் அலையை கடல் மூடிக்கொள்ளுமோ, குளிக்கும் ஓர் கிளி கொதிக்கும் நீர்த்துளி, ஊதலான மார்கழி நீளமான ராத்திரி, நீ வந்து ஆதரி. திவாகரன் அம்பரியின் வீட்டிற்கு அன்றே குடியேறினான். முழு தயக்கத்துடனும் வக்கற்று போன தனது தலையெழுத்தை எண்ணி சுய பச்சாதாபத்திலும் அவன் அந்த வீட்டில் காலடி எடுத்து வைத்ததே. அம்பரியும் வள்ளியம்மையும் தான் அவனது தயக்கத்தை போக்கி அவனை இயல்பாக்க பெரும்பாடு பட்டு கொண்டிருந்தனர். எப்போதும் தன் வீட்டிற்கு வந்தால் சைக்கிள் சாவியை சுற்றியபடி வீட்டை நோட்டம் விட்டு, குள்ளச்சி, புத்தகப்பையை இப்படி தூக்கி எறிந்திருக்கிறாய், அது என்ன பேனா பென்சில் எல்லாம் இப்படி கிடைக்கிறது, படிப்பதும் இல்லை, படிப்பை மதிப்பதும் இல்லை என்று அதட்டி மிரட்டுவான். தலையில் நங்கென்று கொட்டு வைத்துவிடு என்பதால் அவள் சைக்கிள் தெருமுனைக்குள் நுழையும் போதே வேகமாக அனைத்தையும் சீர் செய்து வைத்து விடுவாள். இப்போது வீட்டிற்குள் நுழைந்து பல மணி நேரமாகியும் கூட குனிந்த தலையுடன் அமர்ந்திருந்தவனை கண்டு அம்பரிக்கு என்னவோ போல் இருந்தது. மாமா, இங்கே பார், நான் வரைந்த கோலம், இதோ நான் பின்னிய கூடை, களிமண்ணில் பொம்மை செய்தேன் பார் என்று ஒவ்வொன்றாக தூக்கி கொண்டு வந்து காட்டினாள். அவன் ஒரு சிரிப்புடன் பார்வையிட்டு விட்டு மீண்டும் பழைய நிலையிலேயே அமர்ந்துவிட என்ன செய்வதென்று புரியாமல் தவித்து போனாள். குமரனையும் தேனையும் அழைத்து வந்து அவன் முன்பு விளையாடினாள், ஆடினாள், பாடினாள். புத்தகத்தை எடுத்து கொண்டு வந்து கணக்கு பாடம் சொல்லித்தா மாமா என்றாள். அவன் எதிலும் ஈடுபாடு இல்லாதிருப்பதை கண்டு பெரிதும் சோர்ந்தாள். அவன் சாமியறையின் முன்னே இருந்த வளாகத்தில் படுத்துக்கொள்வதை கண்ட வள்ளியம்மை, மாணிக்கம் மாடி அறையை அவனுக்கு ஒதுக்கி கொடுப்போம், அவன் அங்கேயே தங்கிக்கட்டும் என்று கூற, சரி என்று தலையாட்டினார் மாணிக்கம். ஒண்ட வந்தவனுக்கு தனியறை வேறு என்று நொடித்து கொண்ட மருமகளை கண்டுகொள்ளாது, அம்பரி வாக்கண்ணு, மாமனுக்கு மாடியறையை ஒதுக்கி கொடுப்போம் என்று கூறி அவளை அழைத்து கொண்டு போய் அந்த அறையை சுத்தம் செய்தார். அறையை தயார்படுத்தியதும், போக்கண்ணு, மாமனை கூட்டிக்கிட்டு வா என்று அவர் கூற, ஓடிச் சென்று கொல்லைப்புறத்தில் நின்று கொண்டு வயலை வெறித்து கொண்டிருந்தவனை அழைத்து வந்தாள். எங்கே இழுத்துச் செல்கிறாய் பரி என்று எரிச்சலுடன் வினவியவனிடம், நீ வா மாமா, உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி வைத்திருக்கிறேன் என்று அழைத்துச் சென்றவள் மாடி அறைக்கு சென்று, இதுதான் உன் அறை, இனி நீ இங்கேயே தங்கிக் கொள்ளலாம் என்று கூற, தயக்கமும் மகிழ்ச்சியுமாய் தலையாட்டினான் அவன். மாடி அறையை அவனுக்கென்று ஒதுக்கி கொடுத்த பின்பு அவன் அந்த அறையை விட்டு வெளியே வருவதே இல்லை. வள்ளியம்மை வற்புறுத்தி சாப்பாடு எடுத்து கொண்டு போய் கொடுத்தால்தான் உண்டு. அன்று இரவும் அப்படித்தான். அம்பரியிடம் ஒரு தட்டை கொடுத்து திவாகரனிடம் கொண்டு போய் கொடு போ என்று அனுப்பினார் வள்ளியம்மை. சாப்பாட்டு தட்டை தூக்கி கொண்டு மாடி அறைக்கு சென்ற அம்பரி மாமா என்று அழைக்க வாய் திறந்தவள் அப்படியே நின்று விட்டாள். அங்கே அன்னையின் ஒரு சேலையை கையில் வைத்து கொண்டு அழுகையில் கரைந்து கொண்டிருந்தான் அவன். மாமா என்று கம்மிய குரலில் அவள் அழைத்ததும் திடுக்கிட்டு நிமிர்ந்தவன் வேகமாக கண்களை துடைத்து கொண்டு, என்ன பரி என்று வினவினான். சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறேன் என்று கூறியவளிடம், எனக்கு சாப்பாடு வேண்டாம் என்று அம்மத்தாவிடம் கூறினேனே என்றான் அவன். அது மாமா, சரியாக சாப்பிடவில்லை என்றால் வளராமலேயே போய்விடுவோமாம், ராஜேந்திரன் அண்ணன் மாதிரி குள்ளமாகவே தான் இருப்போமாம், கை காலெல்லாம் பலமிழந்து போய்விடுமாம், வயல் வேலையெல்லாம் பார்க்க முடியாதாம் என்று வள்ளியம்மை தனக்கு கூறும் அறிவுரைகளை அப்படியே அவனுக்கும் அவள் எடுத்துவிட, தலையை சொரிந்தபடி யோசித்து யோசித்து அவள் சொன்ன விதம் அவனுக்கு சிரிப்பை வரவழைத்தது. நான் தான் ஏற்கனவே வளர்ந்து விட்டேனே, பின் எப்படி குள்ளமாவேனாம் என்று அவன் கேட்க, அது அது என்றவள் விழித்து கொண்டு நிற்க, நீதான் குள்ளச்சி, நிறைய சாப்பிட வேண்டும், இன்னமும் வளராமலேயே இருக்கிறாயே என்றவன்
அவளிடமிருந்த தட்டை வாங்கி கீழே வைத்தான். அவன் தட்டை வாங்கி கொண்ட பின்பும் செல்லாமல் இருந்தவளைக் கண்டு என்னவென்று விசாரித்தான். நீ சாப்பிட்ட பின்பு தட்டை வாங்கி கொண்டுதான் திரும்பி வர வேண்டுமென்று அப்பத்தா சொல்லிவிட்டது என்று கூற, அம்மத்தாவின் அன்பை எண்ணி கண்களில் நீர் கசிந்தது அவனுக்கு. அந்த வயதான கிழவி மட்டும் இல்லாது போயிருந்தால் என்னவாகி இருப்பானோ. வேக வேகமாக அள்ளி உண்டவன் தட்டை ஏந்தி கொண்டு கீழே வந்தான். ஓ, துரைக்கு தனியாக உட்கார்ந்தால்தான் உண்ண வருமோ? பாவம் பார்த்து கூட்டி வந்தா தனி அறை, ஸ்பெஷல் சாப்பாடு என்று ராஜ வாழ்க்கை கேட்கிறதோ? உன் தகுதிக்கும் நிலைக்கும் தகுந்தாற்போல் நடந்து கொள். 3 வேளை ஓசி கஞ்சி குடித்து வயிற்றை நிரப்புபவனுக்கு ராஜ மரியாதையா? எனக்கென்று வந்து வாய்க்கிறது பார் என்று சுப்புலட்சுமி தன் சுடு சொற்களை அவன் மீது வீச, அம்பரியின் கைகளை இறுகப் பற்றியிருந்த திவாகரனின் கரங்கள் விரைத்து போயிருந்தன. அம்மா என்ன சொல்கிறாள் என்று புரியாவிட்டாலும் அவள் திவாகரனை திட்டுகிறாள் என்பதை கண்டுகொண்ட அம்பரி அண்ணாந்து அவன் முகத்தை பார்க்க, அவளது கையை விலக்கிவிட்டு விறுவிறுவென கொல்லையை நோக்கி நடந்தவனுக்கு சாப்பிட்ட சாப்பாடு குமட்டி கொண்டு வந்தது. ஓசி கஞ்சி குடித்து நான் வயிறு வளர்க்கிறேனா? இருவேளை கஞ்சி என்றாலும் அன்னையுடன் உழைத்து சாப்பிட்டு நிம்மதியாக இருந்தேனே. தன்மானமும் ரோசமும் நிறைந்த அவனுக்கா இந்த நிலைமை? ஆதரவற்று தன் வீட்டில் சோற்றுக்காக ஒதுங்கியிருக்கும் அனாதை அவன் என்பதை நொடிக்கொரு முறை தன் சொல்லம்புகளால் அவனை ஏசி கூறு போட்டாள் சுப்புலட்சுமி. தின்ற சோறு வயிற்றுக்குள் செல்லாமல் தொண்டையிலேயே இருக்க, அன்பிலா சோறு என்பிலே குத்தியது என்பது போல் திவாகரனுக்கும் உணவு தொண்டையை விட்டு இறங்க மறுத்தது. கண்களில் கண்ணீர் நிறைய தலையை அழுத்தி பிடித்தவன் உண்ட 4 வாய் சோற்றையும் வாந்தி எடுக்க, வயிற்றையும் தலையையும் பிடித்தபடி அழுகையுடன் வாந்தி எடுத்தவனை கண்டு பதறிப்போன அம்பரி அவனுக்கு ஏதோ ஆகிவிட்டதோ என்று பயந்து ஓடிப்போய் வள்ளியம்மையை அழைத்து வந்தாள். அப்பத்தா, மாமாவிற்கு ஏதோ ஆகிவிட்டது, வயிற்றை பிடித்து கொண்டு வாந்தி எடுக்கிறது அப்பத்தா. அம்மா மாமாவை ஏதோ திட்டிவிட்டாள், அதனால்தான் மாமா அழுகிறது. நீ வா அப்பத்தா, எனக்கு பயமாக இருக்கிறது என்று பதறியபடி வள்ளியம்மையை இழுத்து வந்தாள். என்ன கண்ணு செய்கிறது உனக்கு என்றபடியே பதறி ஓடி வந்த வள்ளியம்மை அவனை சுத்தம் செய்ய முயல, என்னால் முடியலையே அம்மத்தா, என்னை வேறு எங்கேனும் கொண்டு சென்று விட்டுவிடு, நான் இங்கே இருக்க மாட்டேன் என்று கதறினான் அவன். அப்படி சொல்லாத கண்ணு, எனக்காக வேணும் நீ இங்கே இருந்தாகணும். உன்னை அனாதையா அலைய விட்டுட்டு என்னால் இங்கே எப்படி கண்ணு சோறு திங்க முடியும்? உன் அத்தைக்காரி கிடக்காள், விவரம் கெட்டவள். இட்லி சுட்டு வித்துக்கிட்டு பொழப்பு நடத்தி கொண்டிருந்தவளுக்கு சொத்துக்கா மனுஷன் கிடைச்சான்? இதுதான் கண்ணு நிலைமை. உண்மையிலேயே ஒண்ட வந்தது அவள்தான், நீ இல்லை. உனக்கு இந்த வீட்டில் எல்லா உரிமையும் இருக்கு கண்ணு. உன் அம்மாவுக்கு நான் இதுவரை பெருசா எதுவும் செஞ்சதில்லை. தன்மானத்தோட வாழ்ந்து இறந்தும் போனவ அவ. உன்னை அப்படி கைவிட்டா என்னால் நிம்மதியாக சாகக்கூட முடியாது ராசா. உன்னை எப்படியும் நான் ஆளாக்கிருவேன். உன் அத்தைக்காரி பேசுகிறத காதலேயே வாங்காத கண்ணு என்று அவனை சமாதானம் செய்தார் வள்ளியம்மை. அதுவரை திவாகரனின் சட்டையை பற்றியபடி இருவரது முகத்தையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்த அம்பரி, ஆமாம் மாமா, அம்மா பேசுவதை நீ காதிலேயே வாங்க வேண்டாம். நானும் அப்பத்தாவும் இருக்கிறோமே, எங்களுக்காக வேணும் இங்கேயே இருமாமா என்று கூற, அவள் தலையை பற்றி தன் இடையோடு அழுத்தி கொண்டானவன். அதன் பின்பு வள்ளியம்மை அளித்த பாலை பருகிவிட்டு அவர் மடியிலேயே திண்ணையில் சாய்ந்து விட்டான் திவாகரன். அவன் உறங்கும் வரை விழித்திருந்த அம்பரி அவன் உறங்கிவிட்டதை எட்டி பார்த்து உறுதி செய்துவிட்டு தூங்கினாள். அதன் பின்பு வந்த நாட்களில் அத்தையின் வார்த்தைகளை தாங்க இயலாமல் அவன் சாப்பாடு என்பதை தியாகமே செய்துவிட, அதை கண்ட அம்பரி அடாவடியாக தானும் சாப்பிடாமல் இருந்து அன்னையிடம் சாதித்தாள். அதுவரை அம்பரியை சிறு குழந்தையாக, வாழ்த்தனம் நிறைந்த போக்கிரி பிள்ளையாக மட்டுமே எண்ணி வைத்திருந்த திவாகரனுக்கு அவள் மீது பாசமும் அன்பும் பொங்கியது. அன்னை இறந்ததில் இருந்து அவளது நடவடிக்கைகள் அனைத்தையும் யோசித்து பார்த்தவனுக்கு அவள் தன் மீது எப்பேற்பட்ட பேரன்பை காட்டுகிறாள் என்று வியந்து போனான்.
அன்னைக்கு பிறகு தனக்கென யாரும் இல்லை என்று மருகிக் கொண்டிருந்தவனை, உனக்கு நான் இருக்கிறேன் மாமா என்று ஒவ்வொரு விஷயத்திலும் சொல்லாமல் நிரூபித்துக் கொண்டிருந்தாள் அவள். அன்னையின் ஆவிதான் அவளுக்குள் புகுந்துவிட்டதோ என்ற ஆச்சரியமாகி போன திவாகரன் அதன் பின்பு அவளுக்காகவேனும் சாப்பாடு விஷயத்தில் சரியாக நடந்து கொண்டான். அவன் சாப்பிடாவிட்டால் அவளும் பட்டினி கிடப்பாளே. தினமும் அவள்தான் அவனுக்கு பரிமாறுகிறாள், பெரிய மனுஷியைப் போல். அவன் சாப்பிட்ட பின்புதான் சாப்பிடுவேன் என்கிற பிடிவாதம் வேறு. எப்போதும் ஒரு வாய் அள்ளி உண்டதும் அவளுக்கும் ஊட்டிவிட்டுத்தான் அவன் சாப்பிடுவான். இருவரது அன்பையும் கண்ட வள்ளியம்மைக்கு நெகிழ்ச்சியாக இருந்தது. மரகதமும் மாணிக்கமும் கூட இவ்வளவு பாசத்துடன் இருந்ததில்லை. ஆனால் அவர்கள் இருவருக்கும் பிறந்த 2 ஜீவன்களோ தன்னலமற்ற பாசத்தை இந்த அறியாத வயதில் ஒருவரின் மீது மற்றொருவர் செலுத்தி கொண்டு இன்பமாக இருந்தனர். ஆனால் சுப்புலட்சுமியோ தன் வீட்டிற்கு இலவச இணைப்பாக நுழைந்து விட்டவன் தின்று உறங்கி சொகுசு வாழ்வு வாழக்கூடாது என்பதில் முனைப்பாக இருந்தாள். எப்படியும் அவனை வெளியே துரத்த முடியாது. அன்னை தந்தையற்ற அனாதை பையனை இப்படி கைவிட்டு விட்டீர்களே என்று ஊரை காரி துப்பும். எதற்காக வீண் வினை? இவனை இப்படியே நிரந்தரமான வேலையாளாக வைத்துக்கொள்ள வேண்டியதுதான் என்று எண்ணிக்கொண்டு அவனை அநியாயமாக வேலை வாங்கினாள். அவன் பள்ளிக்கு கிளம்பும் நேரம், இங்கே வாடா, மாட்டுக்கு இந்த வைக்கோலை போடு என்று வேலையே ஆரம்பிப்பவள் பால் கறப்பது, மாணிக்கத்திற்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புவது, செடிகளை பராமரிப்பது, வீட்டு வேலை செய்ய வைப்பதென அனைத்தையும் அவனையே செய்ய வைத்தாள். வேலை செய்வதற்கு திவாகரன் தயங்குபவனிலேயேதான். அடுத்தவர்களின் வீட்டில் வந்து அமர்ந்து கொண்டு சொகுசாக வாழ வேண்டுமென்று அவனும் விரும்பவில்லை. மாணிக்கத்துடன் சென்று கணக்கு வழக்கிலும் திராட்சை வளர்ப்பிலும் கலந்து கொண்டுதான் இருந்தான். விவசாயத்தில் ஈடுபாடு இருந்ததால் அவருக்கு உதவி புரிந்து கொண்டுதான் திரிந்தான். ஆனால் பள்ளிக்கு செல்லும் வேளையில் லட்சுமி அவனை அழைத்து வேலை ஏவுவதுதான் அவனுக்கு பிடிக்கவே இல்லை. மரகதம் மகனை படிக்க வைத்து பெரிய ஆளாக்கிவிட வேண்டும் என்று நினைத்திருந்தார். அன்னையின் ஒரே ஆசையையும் நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டதே என்று பெரிதும் வருந்தினான். தொடர்ந்து 4-5 நாட்கள் பள்ளிக்கு செல்லாமல் வீட்டு வேலை பார்த்து கொண்டிருந்தவனை அம்பரி கவனித்து விட்டாள். மாமா, நீ பள்ளிக்கு போகவில்லையா என்று கேட்டபடி அவனுடன் சேர்ந்து மொட்டை மாடியில் வத்தலை காய வைத்து கொண்டிருந்தாள். வழக்கமான சிரிப்புடன் அவளை நோக்கியவன், நீ ஏன் குள்ளச்சி ஸ்கூலுக்கு போகவில்லை? என்ன, இன்று மட்டம் போட்டு விட்டாயா என்று வினவ, அது எனக்கு தலைவலி மாமா, அதனால்தான் செல்லவில்லை. நான் உன்னை கேட்டேனே என்றவளிடம் பதில் சொல்லாமல் பெருமூச்சை வெளிவிட்டபடி வத்தலை பரப்பிவிட்டு எழுந்தவன், நீ ஏனும் நன்றாக படி அம்பரி என கூறிவிட்டு கையை கழுவிக்கொண்டு இறங்கிச் சென்று விட்டான். மாமா ஏன் இப்படி சொல்கிறான் என்று குழம்பி போன அம்பரி நேராக வள்ளியம்மையிடம் சென்று விசாரிக்க, உன் ஆத்தாக்காரிதான் இப்படி சதி செஞ்சு உன் மாமனை படிக்க விடாம பண்ணுகிறாள். என் கண்ணனை எப்படியெல்லாம் வேலை வாங்கி கஷ்டப்படுத்துகிறாள் ராட்சசி. உன் ஆத்தாளுக்கு நல்ல சாவே வராதுடி என்று அவர் கரித்து கொட்ட, இந்த முறை தந்தையிடம் சென்று நின்றாள் அம்பரி. மதிய சாப்பாட்டை முடித்துவிட்டு சாய்வு நாற்காலியில் சாய்ந்திருந்தவரிடம் சென்றவள், அப்பா என விழித்து, மாமா இப்போதெல்லாம் பள்ளிக்கு செல்வதே இல்லப்பா. அம்மா தினமும் அதை செய் இதை செய் என்று வேலை வாங்கி அவரை பள்ளிக்கு செல்ல விடாமல் செய்கிறாள். நீ அம்மாவிடம் சொல்கிறாயாப்பா அவரை பள்ளிக்கு செல்ல அனுமதிக்க சொல்லி என்று அவர் தாடையை பற்றியவள் தொடர்ந்து, மாமா கூட படிக்கும் பெண்கள் எல்லாம் பேசிக்கொள்வதை கேட்டிருக்கிறேனப்பா. மாமா ரொம்ப நன்றாக படிப்பாராம், பள்ளியிலேயே முதலாம். பாவம் இல்லையாப்பா, மாமா ஒரு நாள் கூட பள்ளிக்கு செல்லாமல் இருந்ததே இல்லப்பா. அம்மாவிற்கு வேலை செய்ய ஆள் வேண்டுமானால் நான் வீட்டிலிருந்து எல்லா வேலைகளையும் பார்த்து கொள்கிறேன். மாமாவை பள்ளிக்கு அனுப்பலாமாப்பா என்று அவள் கெஞ்சு கேட்க, உருகி போன மாணிக்கம் மனைவியை அழித்து கண்டித்தார். வீட்டு வேலை செய்ய உனக்கு ஆளா கிடைக்கவில்லை? அவன்தான் வயலிலும் வாழை தோட்டத்திலும் எனக்கு ஒத்தாசையாக அத்தனை வேலைகளையும் இழுத்து போட்டு கொண்டு செய்கிறானே. அவனை எதற்காக வீட்டு வேலை செய்ய வைக்கிறாய்? நன்றாக படிப்பவனை பள்ளிக்கு செல்ல விடாமல் என்னம்மா இது? அவன் உதவித்தொகையில் படிப்பவன். அவன் படிப்பதால் உன் சொத்திற்கு எந்த பாதிப்பும் வந்துவிடாது. அவனை இனியேனும் படிக்க விடு என்று கூற, என்னவோ செய்யுங்கள் என்று நொடித்து கொண்டு எழுந்து சென்றாள் சுப்புலட்சுமி.
மாணிக்கம் பேசியது அனைத்தையும் கேட்ட வள்ளியம்மை பேத்தியை அள்ளி கொஞ்சிவிட்டு பேரனை தேடிச் சென்றார். கண்ணு, ராசா என்று அவனை அழைத்தவர் சீம்பாலில் செய்த இனிப்பை அவனுக்கு ஊட்டினார். என்ன அம்மத்தா என்றபடியே விழுங்கியவனிடம், நீ இனி பள்ளிக்கு போகலாம் கண்ணு. அம்பரி அவன் அப்பங்கிட்ட பேசி சம்மதம் வாங்கிட்டா. இனி உன் அத்தகாரி உன்னை ஒரு வார்த்தை கேட்க மாட்டாள் என்றவர் நடந்தது அனைத்தையும் கூற, அதுவரை தனது தலையெழுத்தை எண்ணி நொந்தபடி அருகே இருந்த ஆட்டை தடவி கொடுத்தபடியே அமர்ந்திருந்த திவாகரனுக்கு அன்னையின் ஆசை நிறைவேறப் போகிறது என்று மகிழ்ச்சி பொங்கியது. கைகூப்பி வானத்தை நிமிர்ந்து நோக்கி, அம்மா என்று கண்மூடி வேண்டியவன் கண்ணீருடன், அம்பரி எங்க அம்மத்தா என்று வினவினான். உன் அறையை சுத்தம் செய்ய விளக்கமாரோட போனா கண்ணு என்று அவர் கூற, வேகமாக மாடிப்படிகளில் தடதடவென ஓடிச் சென்றான். எங்கிருந்து வந்தாள் இவள்? அடுத்தடுத்து அவனுக்கு நன்மைகளை செய்து அவனுக்காகவே பிறவி எடுத்த தேவதையைப் போல் நடந்து கொள்கிறாளே. எங்கிருந்து வந்தது இத்தனை பாசம் அவளுக்கு? நான் வேலை செய்கிறேன், மாமாவை பள்ளிக்கு அனுப்பு என்றாளாமே என்று எண்ணி அவனுக்கு கண்களில் ஆனந்த கண்ணீர் ஆறாய் பெருகியது. ஓடிச் சென்று அரைவாசலில் நின்றவன் அங்கே மரகதத்தின் புகைப்படத்திற்கு வட்டமாக பொட்டு வைக்க முயன்று கொண்டிருந்தவளை கண்டு பரி என்ற அழுகை குரலில் அழைத்தான். அவன் குரல் அழுகையுடன் ஒலித்ததும் பதறி திரும்பியவளின் முகத்தில் இருந்த உணர்ச்சிகளை கண்டவன் வேகமாக ஓடி வந்து அவளை பற்றி தூக்கி தன்னோடு இணைத்து கொண்டவன், என் கண்ணே, என் கண்ணே என்று புலம்பியபடி கண்ணீர் விட்டான். அதே வேகத்தில் அவளை நிமிர்த்தி முகம் நோக்கியவன் அவள் கன்னத்தில் அழுந்த முத்தமிட அந்த வயதிலும் கூச்சமாக இருந்தது அம்பரிக்கு. என்னவாயிற்று மாமா என்று வினவியவளிடம், நான் சொல்வது உனக்கு புரிய போவதில்லை கண்ணம்மா. ஆனால் ஆனால் நீ எனக்கு செய்து கொண்டிருக்கும் அனைத்து உதவிக்கும் நன்றி கூறாமல் என்னால் இருக்க முடியவில்லை. ரொம்ப ரொம்ப நன்றி என்று அவன் மிகுந்த உணர்ச்சியுடன் கூற, அவன் தோளை கட்டிக்கொண்டு விழித்தபடியே நின்றிருந்தாள் அம்பரி. கண்களை துடைத்து கொண்டு அவளை நோக்கியவன் குங்குமம் தோய்த்திருந்த அவளது நடுவிரலை பற்றி புகைப்படத்தில் புன்னகைத்து கொண்டிருந்த அன்னையின் நெற்றியில் வைத்தான். ஐ, வட்டமாக வந்துவிட்டது மாமா என்று குதூகலித்து சிரித்தாள் அந்த சிறுமி. அடுத்து வந்த நாட்களில் இருவரும் பள்ளிக்கு செல்ல மறுபடியும் குமரன், தேனு, அம்பரி மூவருக்கும் டியூசன் எடுத்துக்கொண்டும் அவர்களை அடித்து விரட்டி கொண்டும் தனது வாழ்வை தொடர்ந்து கொண்டிருந்தான் திவாகரன். அவ்வப்போது சுப்புலட்சுமியின் ஏச்சு பேச்சுகளை கேட்க நேர்ந்தது. மாணிக்கத்துடன் அவரது தோப்பு தோட்டங்களில் வேலை செய்து வந்தான் அவன். இப்படியாக 2 வருடங்கள் ஓடிவிட அந்த வருட இறுதியில் 12ஆம் வகுப்பு தேர்வை எழுதியிருந்தான். குள்ளச்சி அம்பரியும் நன்றாக வளர்ந்து விட்டிருந்தாள். அந்த வருட தேர்வு முடிந்த மறுநாள் காலை வயிற்றிலும் கை கால்களிலும் குடைச்சலை உணர்ந்தவள் குளியலறைக்கு சென்று தான் பூ பெய்து விட்டதை புரிந்து கொண்டாள். பச்சை நிற பாவாடை சட்டையில் தயங்கியபடியே கொல்லையில் நின்றிருந்தவள் யாரிடம் சொல்வது என்று நிமிர்ந்தபோது அவளது மாமன் திவாகரன் நின்றிருந்தான். என்றும் போல் அல்லாது அன்று அவன் முகம் பார்க்க மிகவும் கூச்சமும் வெட்கமுமாய் இருந்தது அவளுக்கு. சட்டென தூணிற்கு பின்னே மறைந்தவளை கண்ட திவாகரன், ஏய் திருட்டு கழுத, என்ன பார்த்து ஏண்டி ஒளிகிறாய்? என்ன செய்து வைத்திருக்கிறாய் என்று அருகே வர பார்க்க, பக்கத்தில் வராதே மாமா, சொன்னால் கேள் என்று அவள் ஒரு மாதிரியாக சினுங்கவும் வியந்து போன திவாகரன், பரி, என்னம்மா, என்னவாயிற்று? பூச்சி ஏதும் கடித்து விட்டதா? உண்மையை சொல், மாமா அடிக்க மாட்டேன் என்று கவலையுடன் விசாரித்தான். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை மாமா, நீ அப்பத்தாவை கூப்பிடு என்று அழுத்தி கூறியவளிடம், இங்கே பார்ப்பரி, என்னவாயிற்று என்று என்னிடம் கூறு. சுவருக்கு பின்னே ஒளிந்து கொண்டால் என்னவென்று நினைத்து கொள்வேன் நான் என்று மீண்டும் பதறியவனிடம் தலையை மட்டும் நீட்டி, எனக்கு ஒன்றுமாகவில்லை மாமா, நீ அப்பத்தாவை கூப்பிடு என்றாள். சரி இரு என கூறிவிட்டு வள்ளியம்மையை அழைத்து வந்தான். என்னடி சிறுக்கி, கொல்லையில் நின்றுகிட்டு என்ன விளையாட்டு இது என்று திட்டியபடியே அருகே வந்தவரிடம், ஐயோ கிழவி, இங்கே வா என்று கையை பற்றி இழுத்தவள் அவர் காதுக்குள் விஷயத்தை கூற மலர்ந்து போனது அவரது முகம். ஒரே பேத்தியல்லவா, ஏ ராசாத்தி, என் கண்ணு என்று அவள் முகத்தை வலித்து கொஞ்சியவர்
இங்கே உட்காரு, நான் அம்மாவை கூட்டு வரேன் என்று அவர் மகிழ்ச்சியுடன் உள்ளே செல்ல குழம்பி போனான் அவன். அம்மத்தா, என்னவாயிற்று அவளுக்கு? ஏன் கொல்லையிலேயே உட்கார வைத்து விட்டாய்? என்ன அம்மத்தா என்றவனிடம், உன் மாமே மவ வயசுக்கு வந்துட்டாகன்னு, அதான் அங்கே உட்கார வச்சிருக்கேன் என சந்தோஷத்துடன் கூறிவிட்டு அவர் உள்ளே சென்றுவிட தன் கண்முன்னே நாணியபடி தலை குனிந்து அமர்ந்திருந்த அம்பரியை விரிந்த விழிகளுடன் திகைத்து நோக்கினான் அவன். எப்போதும் போலல்லாது சிவந்து போன முகத்துடன் கை விரல்களை பிசைந்தபடி இருந்தவள் மிகவும் அழகாகி விட்டதாக தோன்றியது அவனுக்கு. கலைந்த தலையுடன் அழுகை முகத்துடன் காட்சி தரும் சிறு குழந்தை இன்று ஆளாகிவிட்டதை எண்ணி சற்று தடுமாறி போனான். மாமன் தன்னையே உற்று பார்ப்பதால் அவளது குண்டு குண்டு கன்னங்களில் செம்மையேறிவிட விரிந்து தன் முன்னே விழுந்த கூந்தலை சுருட்டி கொண்டு அவளது காலின் பெருவிரலை தரையில் அழுத்தி, அப்படி பார்க்காதே மாமா என்று அவள் சினுங்கிக் கொள்ள அவள் முகத்தை கையில் ஏந்தி தன் முகம் காண செய்து கொஞ்ச வேண்டும் போல் இருந்தது அவனுக்கு. பரி என காலடி எடுத்து வைத்தவன் அம்பரி கண்ணு என்று சுப்புலட்சுமியின் குரல் தடைபோட சட்டென பின்வாங்கினான். அதன் பின்பு அந்த ஊரில் வசிக்கும் அவளது அத்தைமார் அனைவரும் ஒன்று கூடி அவள் தலையில் தண்ணீர் ஊற்றி குளிக்க வைத்து கொல்லைப்புறத்தின் ஒரு மூலையில் இருந்த திண்ணையிலேயே உட்கார வைத்தனர். மகள் பெரிய மனுஷியாகிவிட்ட விஷயம் கேள்விப்பட்ட மாணிக்கம் ஓடி வந்து மகளை கண்டார். அதன் பின் ஊரில் போவோர் வருவோருக்கெல்லாம் அந்த 7 நாட்களும் விருந்தென்று ஆகிவிட வீடே அல்லோல கல்லோலப்பட்டது. அம்பரியை சுற்றி எப்போதும் பெண்கள் கூட்டம் இருந்து கொண்டே இருந்தது. திவாகரனால் அவள் முகத்தை கூட காண முடியவில்லை. அவ்வப்போது ஜன்னல் வழியே தெரியும் அவளது மஞ்சள் நிறைந்த முகம் இரவு அவன் கண்மூடுகையில் மனத்திரையில் நின்று அவனை தூங்க விடாமல் அலைக்கழிக்கும். ஒரு முறை கூட அவளை காண முடியவில்லையே என்று அவன் ஏங்கிக் கொண்டிருக்க அந்த வாய்ப்பு அவனை தேடி வந்தது. அவளது சடங்கின் ஒரு பகுதியாக பெண்ணிற்கு குடிசை கட்டும் நிகழ்வு வந்தது. தாய்மாமன் என்று அவளுக்கு யாரும் இல்லாததால் திவாகரனை கட்டட்டும் என்று வள்ளியம்மை கூற மாணிக்கமும் அதற்கு சம்மதித்தார். உடனே திவாகரனை அழைத்தவர், திவாகரா, பெண்ணுக்கு தாய்மாமன் குடிசை கட்டணும், உன்னை கட்டச் சொல்லி அம்மத்தால் சொல்கிறாள். ஓலையை கொல்லையில் போட்டு வைத்திருக்கிறேன், எடுத்து கட்டிவிடு என்று கூறிவிட்டு அவர் வெளியே சென்றுவிட குதூகலத்துடன் சரியென தலையாட்டிய திவாகரன் அம்மத்தாவுடன் கொல்லைக்கு சென்றான். அங்கே திண்ணையில் விரிக்கப்பட்டிருந்த பாயில் மஞ்சளும் சிவப்பும் கலந்த பாவாடை தாவணியில் ஒற்றை பின்னலுடன் தலை நிறைய மல்லிகைப்பூவுடன் அன்று மலர்ந்த சிவப்பு ரோஜாவை போல் கொள்ளை அழகுடன் அமர்ந்திருந்தாள் அம்பரி. அந்த நாட்களுக்கே உரித்தான சோபை அவளது முகத்தில் நிறைந்திருக்க தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வரும் சத்தான உணவுகளினால் சற்று மெருகேறி இருந்தாள். அந்த மஞ்சள் முகமும் மல்லிகைப்பூவும் திராட்சை விழிகளும் சிவப்பேறிய இதழ்களும் அவளை புதிதாக காட்டின. அதைவிட அழகு அந்த பாவாடை தாவணியில் புதிதாக அவளுடன் ஒட்டி கொண்டிருந்த வெட்கமும் கூச்சமும். அவன் வந்து நின்றதும் தலையை குனிந்து கொண்டு சுவரோடு ஒட்டி கொண்டவள் வெட்கத்துடன் அமர்ந்திருக்க அவனை கண்டதும் மட்டும் அவள் வெளிப்படுத்தும் இந்த உணர்வு அவனுக்குள் ஏதேதோ மாற்றங்களை உண்டாக்கியது. அவளை கண்டபடியே சிலிர்ப்புடன் நின்றுவிட்டவனை வள்ளியம்மை உழுக்க சட்டென நகர்ந்து சென்று ஓலையை தூக்கி கொண்டு வந்து கயிற்றை எடுத்து அவள் முகம் கண்டபடியே கட்டத் துவங்கினான். நீ கட்டுக்கண்ணு, நான் இதோ வாரேன் என்றபடி அம்மத்தா உள்ளே சென்றுவிட திவாகரனுக்கு முகத்தில் புன்னகை உண்டானது. ஓலையை கட்டி முடித்து அவள் அருகே அமர்ந்தவன் பரி என்று அழைக்க என்றபடி இன்னமும் அதிகமாக சுவருடன் ஒண்டினான். நீயே இவ்வளவு வெட்கப்படுகிறாய் பரி? எனக்கு உன்னை இப்படி பார்க்க புதிதாக உள்ளது என்றவன் தொடர்ந்து, நீ நீ மிகவும் அழகாகி விட்டாய் பரி என்று கூற முகம் சிவந்து போனாள் அவள். அவளிடத்திலிருந்து புறப்பட்ட வாசம் அவனை ஏதோ செய்ய கண்ணம்மா என்று மெல்லிய குரலில் அழைத்தான். அவள் என்றதும் ஒருமுறை நிமிர்ந்து என்னை பாரேன் என்று கூற அவள் என்று சினுங்கிக் கொண்டாள். ஒரே ஒரு முறைடா, மாமாவை நிமிர்ந்து பார் என்று கூற மெல்ல நிமிர்ந்து அவன் முகத்தை நோக்கியவள் அவன் பார்வையில் தெரிந்த மாற்றத்தை கண்டு சட்டென இரு கைகளால் தன் முகத்தை மூடிக்கொண்டாள்.
அவள் முகத்திலிருந்து அவளது கைகளை பிரித்தவன் அவளது 2 கைகளையும் பற்றி தன் சட்டை பாக்கெட்டில் மறைத்து வைத்திருந்த கண்ணாடி வளையல்களை எடுத்து அவள் கைகளில் மாட்டிவிட்டு அவள் முகம் நோக்கியவன் அவள் தன்னை ஆசையுடன் நோக்குவதைக் கண்டு என்ன நினைத்தானோ பற்றியிருந்த அவளது 2 கைகளிலும் முத்தமிட்டு சீக்கிரம் இந்த திண்ணையிலிருந்து வெளியே வா கண்ணம்மா என்று கூறிவிட்டு நகர்ந்து சென்றான். வயது, உடல், மனது என அனைத்திலும் மாற்றத்தை உணர்ந்திருந்த அம்பரிக்கு அவன் அளித்த முதல் முத்தம் சிலிர்த்தல வைத்தது.